சர்பத் வேணா நானே வாங்கி சாப்பிட மாட்டேன். சர்பத்தா? என்ன சொல்றீங்க? விளையாடுறியா? எங்க இந்த வேலைக்காரி ராஸ்கல், முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியேறு. நீங்க தானே சொன்னீங்க அவ நல்ல பொண்ணு, இன்னசென்ட் பீப்புள்லாம் ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்னு. நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லிருக்கேன். உன்கிட்ட எப்படி சொன்னா? ஏங்க, நம்ம 2 பேருக்கு நடுவுல சொல்றதுக்கும் சொல்லாததுக்கும் ஒரு ஆள் தேவையா? நீங்க யாரு? உங்க கௌரவம் என்ன? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இந்தாங்க சாவி. இனிமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பீரோல இருந்து தாராளமா எடுத்து சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரகசியமும் வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்பா கூப்பிட்டீங்களாமே? சொத்துக்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். சரிங்கப்பா. மெட்ராஸ் பங்களாவே உங்க அண்ணனுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்க. இந்த பங்களாவும் தங்கச்சிக்கு. சரிங்கப்பா. ஃபேக்டரிய உனக்கு தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ வளர்றத பொறுத்து தான் இருக்கு. நான் எங்கப்பா வளர்றது? நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே. அதுக்கு இல்லப்பா, வாழ்க்கைய பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு இன்னும் சில ஐடியா இருக்கு. நாளையில இருந்து நீங்க சொன்னீங்கன்னு என் ஒரிஜினாலிட்டி நான் மாத்திட்டேன்னா எல்லாரும் ஃபேக்டரிக்காக தாண்டா மாட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபேக்டரி வேணாப்பா, உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அப்படி நான் என்னடா உங்ககிட்ட அன்பு காமிக்கல? தினம் 1000 தடவை தூக்கி முத்தம் கொடுக்க சொல்றியா? தினம் வேண்டாம், வாரத்துக்கு வேண்டாம், மாசத்துக்கு ஒண்ணு கொடுக்கலாம்ல? என்னடா மஞ்சு கல்யாணமா? ஆமா. நிச்சயதாம்பலம் ஆயிருச்சா? நிச்சயதாம்பலம் ஆகல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. என்னமா மெட்ராஸ்ல இருக்கிற அண்ணன் இங்க இருக்கிற எனக்கு தகவல் கொடுக்குறா? அந்த அளவுக்கு எழுச்சி வாங்கிட்டல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ இல்லாமல கல்யாணம் நடக்க போகுது? எதுக்கு கல்யாண பந்தியில மக்க எடுத்து தண்ணி ஊத்த சொல்றியா? தபார்மா, அப்பாவுக்கு நான் பையனா இருந்து மஞ்சுக்கு அண்ணனா இருந்தா முதல்ல நீங்க ஏன் தான் சொல்லிக்கணும். உள்ள போடா. விடுமா. உள்ள போடா. ஏன் நான் பயமுறுத்தேன்? மஞ்சு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ல எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட எதுக்காடா சொல்லணும்? அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க. அவன மாதிரி நானா என் பேருக்கு முன்னாடி உங்க இன்சியல தான் போடுறேன். உங்க அண்ணன் பேருக்கு பின்னால இன்னும் 3 இன்சியல் இருக்கு, அது உங்ககிட்ட இருக்கா? ஐஏஎஸ்ஆ? அது சரி, நான் ஐஏஎஸ் படிக்கல தான். ஆனா மஞ்சு சின்ன வயசுல தூக்கி வளர்த்து நான் தான். அவளை கான்வென்ட் கூட்டு போனது நான் தான், காலேஜ் கூட்டு போனது நான் தான். இப்ப ஹாஸ்டல்ல போய் கேட்டா உங்களையோ அந்த ஐஏஎஸ் அண்ணனே தெரியாது, என்னதான் தெரியும். கண்ணா என்ன கேட்க வேணாமா? கட்டிக்க போறவ மஞ்சு, அவள ஒரு வார்த்தை கேட்டாரே இவரு. தேங்க்யூ பெரியவரே. அவர் சொல்றது சரிதானம்மா. நான் இவர்கிட்ட கேட்க வேண்டாம், அவரே ஒத்துக்கிட்டார். இருந்தாலும் அவகிட்ட கேட்கணுமா இல்லையா? மஞ்சு, அப்பா. அம்மா, உன்னை பெத்த அப்பாங்கிற முறையில உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். உனக்கு வரப்போற மாப்பிளுடைய பெயர் குமார். MBA படிச்சிருக்கார், பெரிய வீட்டு பையன், உனக்கு ரொம்ப பொருத்தமானவர். உனக்கு சம்மதமா? சம்மதமா? அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஒரு சின்ன எதுனாலும் பங்களாவில சாரி சாரின்னு சொல்லுவீங்க. ஓங்கறீங்களே, சாரி கிடையாதா? அது ராஜசேகர் MDயோட பங்களா. இது சாதாரண ராஜசேகரனுடைய வீடு. அது ஒதுக்காதீங்க, அது எனக்கு. பங்களாவில இதை நான் சாப்பிட்டா எச்சல்னு சொல்லுவீங்க. இங்க அமிர்தமா எனக்கு கிடைக்கிறதே இதுதானே. என்னங்க
நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்பேன். அதுக்கும் நீங்க சரின்னு தான் சொல்லணும். இந்த வீட்டுக்கு வந்தாதான் உன் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்குவியே. சொல்லு. நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். நீ எப்ப என்னை விட்டு விலகி இருந்த? சதா பக்கத்துல தானே இருக்க. அது இல்லைங்க, நான் இறந்ததுக்கு அப்புறமும். நீ என்ன சொல்ற? ஆமாங்க, நான் இறந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியே எங்கேயோ கொண்டு போய் என்ன புதைச்சிடாதீங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்திலே என்ன புதைச்சிருங்க. அப்பதான் உங்க பக்கத்திலே இருக்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும். பைத்தியக்காரி, நான் முந்திக்கிறனோ இல்ல நீ முந்திக்கிறியோ? நடக்கிற காரியத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும்? இப்ப நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. என்ன இங்க வந்து நிக்கிற? அங்க எல்லாரும் உன்னை தேடுறாங்கல்ல, அந்த ஜட்ஜி பொண்டாட்டி உன்னை கூப்பிடுறான். போ. என்னது? அண்ணே, அண்ணே, பொதுப்பந்தி ஆரம்பிச்சாச்சு. நம்ம அநாத பள்ளிக்கூடத்து பசங்க கூட சாப்பிட வந்திருக்காங்க. நீங்க வந்து விசாரிச்சா நல்லா இருக்கும். கை காயுது. ஏமா ரசம் இல்ல? இதுக்கு காரணம் யாரடி? சொல்லு. நீ இந்த நிலைமையில இருந்தா அந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் தான். ஏய், என்கிட்ட மட்டும் சொல்ல, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க? பொன்னம்பலத்தை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளமாக்கியோ அதை கொடுத்து உடனே வெளியே அனுப்பு. வாடிங்க. யாரவன்? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாம அப்படி? இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? யோசிக்க வேண்டிய நேரத்துல சிரிச்சுட்டு இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல அழற. உன் சொந்த ஊர் அது? மானாமதுரை. அது நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஊரோட பேரு. உனக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்குல்ல, அது எந்த ஊர்? சிலுக்குவார்பட்டி. சிலுக்குவார் பட்டியா? நீ பொட்டி படுக்கையோட தயாராரு, நான் வண்டியோட வரேன். அவர் கூட போக முடிவு பண்ணிட்டியா? எல்லாரும் கேட்டாங்கல்ல, நான் தான் காரணம் சொல்லக்கூடாது. கண்ணா, என்னடா சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். தப்பு என் மேலதான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, அவர் கூப்பிடாரே. நான் இப்போ
அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. பயப்படாதம்மா, நானே அப்பாட்டு சொல்லிடுறேன். ஆ, இத இத அவர்கிட்ட எப்படிடா சொல்ல போற? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆ! நீ படிக்கிற, மன்னிச்சேன். எந்த வேலைக்கும் போற, மன்னிச்சேன். நான் நினைச்சபடி ஒரு அணு கூட வளரல, மன்னிச்சேன். ஏன்? அதனால பாதிக்கப்பட போறேன். அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சீ, வெக்கமா இல்ல? எனக்கு பிறந்தவன் எங்கிருந்து வந்த ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் சொல்றேன். இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நடக்க போற உன் தங்கையோட கல்யாணத்துக்கு இந்த அவமானத்தை அன்பளிப்பா கொடுக்க போறியா? தங்கச்சிக்கு அப்பா அம்மா இருக்கு, சொத்து சுகம் இருக்கு. ஆனா செல்லத்துக்கு யாருமே இல்ல. இந்த நிலைமையில அவளுக்கு நான் தானே ஆதரவு. பயப்படுறேன். நீ எந்த முடிவுக்கு வேணா இருப்போம், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. நடக்க போற என் மகளுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் எனக்கு அக்கறை. அன்னைக்கு உன் தங்கச்சியை பத்தி அவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். அது உண்மையா இருந்தா, அவன் மேல உனக்கு பாசம் இருந்தா, அவளோட நல்வாழ்வுல உண்மையிலே உனக்கா கண்டுகிட்டு இருக்கேன். Get out. அப்பா எங்களை